கோவை சாய்பாபா காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகசாயி சாய்பாபா கோவிலில் 2026ஆம் ஆண்டுக்கான குரு பூர்ணிமா உற்சவம் பக்தி பரவசத்துடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவில் தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் துணைத் தலைவர் சர்வோத்தமன், செயலாளர் பாலசுப்ரமணியன், பொருளாளர் சுகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபாவின் அருளாசியை பெற்றனர். விழாவையொட்டி அதிகாலை முதல் காகட ஆரத்தி, மகா ஹோமம், பூர்ணாகுதி, மகா அபிஷேகம், மத்தியான ஆரத்தி, சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள், வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து குரு பூர்ணிமாவின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் பக்தி பஜனைகள் நடைபெற்றன. மலர் மற்றும் மாலைகள் சமர்ப்பித்த பக்தர்கள் குடும்ப நலன், உடல்நலம் மற்றும் உலக அமைதிக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கோவில் வளாகம் முழுவதும் பக்தி நிறைந்த ஆன்மீக சூழல் நிலவியது. விழாவின் நிறைவாக 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு மகா அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் மற்றும் தன்னார்வலர்கள் சிறப்பாக மேற்கொண்டனர்.